நேற்று ஒரு சின்ன பையனை சந்தித்தேன். ஒரு 20, 21 வயசு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு யங்ஸ்டர். அந்த பையனோட ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன். ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கான், ஒரு லோடு வண்டி வச்சுருக்கான். ஏன்னா நல்லா வண்டி ஓட்டுறான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏன்னா நல்ல பையனாக இருக்கான். அவங்க அண்ணன் 10 வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறான். ஆனால் கடைசியில் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தாக்கா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அவனே சொல்கிறான். என் அண்ணன் 10 வருஷம் சம்பாரித்து ஊதாரியாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். நான் உடனே சொன்னேன், உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே நல்லபடியாக ஓட்டி நல்லபடியாக வண்டியை ஓட்டி சம்பாரித்து வச்சுக்க. காசுங்கிறத சேமித்து நீ வச்சுக்கிட்டாதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இந்த நாட்டிலே வாழ முடியும். அப்போ தான் உன்னால் உன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், சரிண்ணே அம்மாண்ணே அப்படி தான் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னாக்கா என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மலாம் சேர்த்து வைக்காமல் தான் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஒரு கார் வச்சுருக்கான், ஒரு லோடு வண்டி வச்சுருக்கான், அழகாக சம்பாரித்து அழகாக சேஃப்டி பண்ணலாம். அந்த அறிவுரையை தான் சொன்னேன். அந்த பையனும் ஏற்றுக்கிட்டான். ஒரு சின்ன பையன் ஏற்றுக்க மாட்டான் என்றைக்குமே. அடுத்தவங்க சொல்கிற அறிவுரையை என்றைக்கும் கேட்க மாட்டாங்க. அந்த பையன் கேட்டான் பாருங்க, கேட்டுக்கிட்டு ஓகேண்ணே அப்படின்னு சொன்னோடனே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சொல்கிறதையும் நம்ம ஒருத்தவங்க கேட்குறானு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். என்னுடைய அனுபவத்தை சொன்னேன், அவனை ஏற்றுக்கிட்டான்.